வருஷத்தில் ஒரே நாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு மட்டும் சோமசுந்தர பெருமானுக்கு கன்னத்தில் திருஷ்டிப்பட்டு சாத்துவா. மீனலோச்சனையும் சோமசுந்தரேஸ்வர பெருமானும் இந்த லோகத்தையே ஆட்சி பண்ணுறா. மதுராபுரிய பிரத்யக்ஷமாக அரசாள்றா. மகாராஜா மகாராக்னி. மற்ற நாளில் சொக்கநாதருக்கு திருஷ்டிப்பட்டு கிடையாது, திருஷ்டிப்பட்டு சாத்திக்க மாட்டா. ஆனால் திருக்கல்யாணத்துக்கு மட்டும் சோமசுந்தரேஸ்வர பெருமான் ஜடாமுடிக்கு பதில் நவரத்னம் பதித்த மணிமகுடமும், நாகாபரணத்துக்கு பதில் ரத்னாபரணமும், கழுத்துக்கு கீழே வைர அட்டிகையை சாத்திண்டு, திருமார்புல சித்தர் பதக்கம், அதுக்கு கீழே நீலநாயக பதக்கம், சுவாமி பாதத்துக்கு பக்கத்தில் நலப்பதக்கத்தை சாத்திண்டு, சோமசுந்தர பெருமான் திருமேனியில் ஸ்வர்ண கவச்சமும் வைரப்பதக்க யக்னோபவேதத்தை சாத்தின்னு இருப்பார். சுவாமியோட சதுர்புஜத்தை பார்த்தேன்னா மான், மழு, அபேஹஸ்தம், கடகஹஸ்தம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தேன்னா, சோமசுந்தர பெருமான் திருக்கல்யாணத்துக்கு எழுறப்போ அவள் கடகஹஸ்தத்தில் ஒரு பஞ்சபுஷ்ப செண்டு இருக்கும், அதாவது பூச்செண்டு இல்லை புஷ்பச்செண்டுன்னு சொல்லுவாள். அத்தனையும் சுவாமி நமக்காக சாத்திண்டு கைலாயத்திலிருந்து மதுராபுரிக்கு வரார். 33 தேவர்கள், ரிஷிகள், ஞானிகள், வேதங்கள், உபனிஷதங்கள் எல்லாம் பார்க்குறான். அவ்வளோ அழகா பரம சௌந்தரியமாக காமகலா ஸ்வரூபமாக இருக்கார் சுவாமி. கண்பட்டுடக்கூடாதுன்ட்டு திருஷ்டி போட்டு வச்சாலாம். காஞ்சன மாலை திருக்கல்யாணம் அன்னைக்கு மட்டும் திருஷ்டி போட்ட வச்சு இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா.